ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நம்பிக்கையில தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த தடவை யாரை நம்பணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஆற்றங்கரையில ஒரு தேள் நின்றுட்டு இருந்துச்சு. அது ஆற்ற கடக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா அதுக்கு நீந்த தெரியாது. அதே சமயம் ஒரு தவளை அங்கிருந்து தண்ணியில குதிக்க போகிறதுக்கு முன்னால தேளை பார்த்துச்சு. தேள் தவளை கிட்ட கேட்டுச்சு, தவளையே, தயவு செஞ்சு என்ன உன் முதுகுல ஏத்தி ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட முடியுமான்னு. தவளை கொஞ்சம் தயங்கிச்சு. நான் உன்னை என் முதுகுல ஏத்துனா நீ என்ன கடிப்ப, நான் இறந்துடுவேனே. தேள் சொல்லுச்சு, அது எப்படி சாத்தியம்? நான் உன்னை கடிச்சா நீ மூழ்கி இறந்துடுவ, அப்ப நானும் தானே தண்ணியில மூழ்கி இறந்துடுவேன்னு. நமக்கே கேடு செய்யற காரியம் நான் செய்வேனா? தவளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. தேள் சொல்றதுல உண்மை இருந்தது போல தோணுது. அதனால தேளை தன்னோட முதுகலை ஏத்திட்டு தவளை ஆத்துல நீந்த தொடங்கிச்சு. ஆனா நடு ஆறு வரதுக்குள்ளேயே தேள் தவளைய கடிச்சிடுது. வழியில தவளை கத்திட்டே, ஏன் இப்படி செஞ்ச, இப்ப நம்ம 2 பேருமே இறந்து போக போறோம் அப்படின்னு சொல்லுது. அது என்னோட இயல்பை தவளையே, நான் என்னால என்னோட இயல்பை மாத்த முடியாதுன்னு தேள் சோகமா சொல்லு. இந்த குட்டி கதையில உள்ள கருத்து என்னன்னா, முதல்ல பிறரோட இயல்பை புரிஞ்சுக்காம நம்ப கூடாது. 2வது, சிலரோட கெட்ட இயல்பு எப்பவுமே மாறாது. 3வது, நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னால விவேகமா சிந்திக்கணும்.